ராதே கிருஷ்ணா. உஷா மாமி பச்சன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மகாத்மியம் பூர்த்தியான உடனேயே சுரேஷ் 2 வார்த்தைகள் சொன்னார், ஓரிரு வார்த்தைகள். அவரோட நெகிழ்ச்சியான அந்த வார்த்தைகளை எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே போட்டேன். மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது. ராதே கிருஷ்ணா. ஒரு ஆக்சுவலி எனக்கு முதல்ல இந்த பாதம் இவன் சொன்னான், சேஷா. அப்போ எனக்கும் ரொம்ப ஆசை. நான் நார்மலாகவே அம்பாலோட இது ரொம்ப எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆசையாக படுவேன். அப்போ சொன்னேன் எனக்கும் இல்லைன்னா நானே கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக தான் மாமியை பார்க்க முடியல, ரொம்ப இது சொன்னான். அப்போ சர்ஜரி இந்த மாதிரிலாம் இருந்தது, அம்மாவால் வர முடியல. என் கல்யாணத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறமா பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய குட் நியூஸ், கோரிக்கை அம்பா நிறைவேற்றிட்டேன். அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது அண்ணா இது மாதிரி சொல்லுவோம், எனக்கு கேட்குறியாடான்னு சொல்லிட்டு பார்த்தா இருங்கோன்னா அம்மா தான் லைனில் வரா, கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னா. அவள் ஒன்றுமே என்கிட்ட கேட்கல. அடுத்த 5ஆவது நிமிஷம் சரின்னு சொல்லிட்டா. நியர்பை நான் வரேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதே மாதிரி எனக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் போகவும் மாட்டேன். பட் ஏதோ உனக்கு சொல்கிறேன், நான் வரேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஜஸ்ட் ஒரு 7 days அதுக்குள்ளே தான் இது தீர்மானிச்சது. எல்லாத்துக்கும் என்னென்னா, எங்கள் அம்மா சொன்னான், அப்பா போயிட்டா இன்னும் 1 வருஷம் ஆளை பண்ணாதேன்னு சொன்னான். இல்லைம்மா, அப்பா இருந்த மாதிரி இருக்கட்டும். அவர் எங்கேயும் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட அப்பா, அட்லீஸ்ட் அங்கே ஒன்று நன்னா இருக்கட்டுமே, அவர் இருக்கிற மாதிரி அர்த்தம், அவ்வளோதானே. அதனால் அப்படியே இருந்தாலும் எனக்கு இன்னொரு சந்தோஷம்னா, அந்த பூச்சொரி இதில் அம்பாளுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பழைய பிரச்சனையில் நான் இருக்கேன், இருந்தாலும் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. எல்லாத்துக்கும் மேலே தெம்பாவை இருப்பா, என் கூட இருப்பான்ட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லாத்துலேயுமே எனக்கு பிரச்சனை மட்டும்தான். பட் இருந்தாலும் நம்ம இதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் சொன்ன அடுத்த 5 நிமிஷம் ஒருத்தரை கூட சொன்னேன், அவளுக்கும் எல்லாமே சொன்னேன். எல்லாம் நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக நடப்பாய் அப்படிங்கும் பொழுது அவள் நடத்தி கொடுக்கறதுக்கு உங்களை அனுபவிச்சிருக்கா. ஸோ அதுக்கு உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்னேன் 1000 பேருக்கு பிராமணாளுக்கு சாப்பாடு போடுறது, அஸ்வமேதை ஆகும், அதெல்லாம் நம்மளால் முடியுமா? இதுவுமே பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற சுகர்தம்னு சொன்னேன். ஸோ அதுக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், அஸ்வமேதையாக பண்ண பலனை எங்கள் அப்பா எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். சொல்லுவா இருக்கிறப்ப அவனை பற்றி பேசலை, அவரை பற்றி புகழலைன்னா நினச்சி சொல்லுவா. ஆனால் ஒருத்தர் இல்லாத போது தான் அவனோட அருமை தெரியும்பா. அப்பாவால் எதுவும் முடியலடா கண்ணு, இது உனக்கு நான் செய்கிறேன்னு எனக்கு ஆசீர்வதிச்சதை மட்டும்தான் நான் நினச்சிக்கிறேன், வேறு எதுவும் நினச்சிக்கல. அதுக்கப்புறமா என்னென்னா, நீங்கள் பேசின ஒரு தன்மை இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களை பார்த்ததும் இல்லை எதுவும் இல்லை. எனக்கு அந்த வாடா குழந்தைன்னு சொல்கிற வார்த்தைகள் எனக்கு அதில் ஒழிச்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சேஷா சொன்னனால 2 வருஷம் கஷ்டப்பட்டேன்னா, நீ இவ்வளோ அதான்டா நான் சொன்னேன், எனக்கு பற்றி அம்பாள் உடனே கொடுத்துட்டா. உன்னோட ஃபுல் பவர் தான், நான் எதுக்காகவுமே இது பண்ணலை. அந்த குழந்தை அவள் பெரியவா தான், அவளுக்கு எல்லாமே. அதனால தான் இந்த பாட்டை உங்களுக்கு குருவில் அவர் கொடுப்பேன். நானும் இதுக்காக சொல்ல, என் குழந்தை 2 பேருமே, அவளும் என் பையனை வேதம் படிக்கிறான். இது குழந்தையில் அங்கே வேதத்தை படிக்க வேத மாத்தா என் ஆற்றுக்குள்ளே வந்துட்டே தான் இருக்கா. படிச்சுட்டு இருக்கேங்கும்போது பாலா அப்படி ஓடி ஓடி சுற்றுற ஆற்றுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாள் மட்டும் இல்லை, தேவாதி தேவர்கள் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு சதகம் படிக்கும் பொழுதும் லாஸ்ட்டாக இந்த ஆம்பளை பண்ணையில் பார்த்தீங்களா, அப்படியே இந்த கனகதாரா சோத்திரத்தில் எப்படி அம்பாள் கொட்டுவாளோ அதே மாதிரி நீ எல்லாமே சொன்னேன். பணங்காசு செகண்டரி, அவளை நினைக்கிற பாக்கியத்தை கொடுக்கணும், அவ்வளோதான் என்னென்னைக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் அதுக்கும் மீறி அம்மாவோட பேச்சை கேட்டு இத்தனை பேர் வந்திருக்கேலே, அது பெரிய சந்தோஷம். எங்கள் அம்மாவும் நிறைய பாராயணத்துக்கெல்லாம் போவாள். எங்கள் எல்லாம் அம்பாளோட செயல் உண்மையிலேயே முதல்ல 8ங்கிறப்ப அஷ்டதிக் தேவதைகளாக நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக சத்தியப்பிரியாவால் சொல்லவும் அம்பாள் நவ உருவமாகவே வந்துட்டான்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சொன்னேன் ஒன்றும் கேட்குறது ரொம்ப பலன். அதுக்கு அவளுக்கும் பாக்கியம் பண்ணியிருக்கேன், நானும் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப நமஸ்கரிச்சுக்கிறேன். இதே மாதிரி எனக்கு நிறைய தடவை பண்ணி கொடுக்கணும். அம்பாள் அந்த அனுகிரகத்தை எனக்கு நிறையா தரணும்னு நான் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாரும் ஜோர சுவாதிக்கு தான் ஒரு கைத்தறி என்னை பொறுத்தோம். ஏன்னா குழந்தை வந்து ஒரு நிமிஷம், ஒரு வாரமாக வேறையாவது குரல் கேட்டேன். குரல் கூட கேட்காத ஒரு குழந்தை எந்த ஒரு ஆற்றுல நம்ம போனவனே வாங்கோ உக்காருங்கோன்னு தீர்த்தம் கொடுக்குற மாதிரி வளர்த்தாலோ அந்த குழந்தைகளை பர்ஃபெக்டாக வளர்த்துருக்கான்னு அர்த்தம். சிரிச்சுண்டு அந்த சிரிச்சுண்டு அவள் வந்து அந்த எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இது யாராகமோ மாதிரி இல்லை. நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், நாங்கள் பாட்டுக்கு. ஏன்னா எங்களுக்கு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கா, அவளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 6 மாதம் கூட ஆகலை இன்னும். இதோ இவளுக்கு முதுகில் வந்து விழுந்துட்டான், பெரிய மேஜர் ப்ராப்ளம். அது மாதிரி ஒருத்தருக்கும் வந்து அவளை எல்லாம் ட்ரெயின் ஏற மட்டும் நானும் வேண்டான்னு கூட சொல்லுவேன். வேண்டாம், உங்களெல்லாம் கூட்டி மட்டும் ரிஸ்க்கு நான் இல்லை மாமி, நான் படிக்கிறோம், உட்காந்து படிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவையும் குழந்தைங்க ஏதோ ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுன்னு வருதுக்கும். ஆனால் உண்மையாக ஒரு தாயாக எனக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அம்பாள்கிட்ட அவளை சரணாகதி பண்ணிட்டு. ஏன்னா இன்றைக்கி பயமாக இருந்தது எனக்கு. நல்லபடியாக இப்போ பூர்த்தி ஆகிறது. காலையில் நல்ல ஒரு தேவாமிர்தமாக ஒரு பொங்கலை போட்டால். அதனால் என்னுடைய இது வந்து சுவாதி நன்னா இருடா சொல் உண்மையாகவே. ஏன்னா ஒரு மனிதர்களுக்கு இதாக வரக்கூடாது, ஒருத்தர் பார்த்தோன்னே ஒரு பயம் வரக்கூடாது. நான் தயங்கி உங்கள்கிட்ட நின்றுருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எப்படி அந்த சுவாத்தின்னு வரும், எப்படி வர முடியும்? அதனால் நீ தைரியமாக ஒரு 10 பேரை கூப்பிடுறேன்னா அவள் நன்னா கவனிப்பாங்கிற ஒரு தைரியத்தில் தான். அது அவள் லைஃபே நல்ல வித்தியாசம் அதனால தான் நான் குருவுக்கு ஏன்னா இதில் கொண்டு வந்து பஜனையில் தான் இந்த குருநாதர் பாட்டெல்லாம் கொண்டு வருவோம். ஆனால் குருநாதர் பிரத்யட்சமாக சொல்லு பாடுன்னா பாடிடுவேன். அது சில நாள் டைம் ஆகும், எனக்கே தோணும் குழந்தைகளுக்கெல்லாம் இதாக இருக்கும் அது. ஆனால் பாடுன்னு அவர் சொன்னேன்னா பாடிடும். அதனால் நானுமே உங்கள் எல்லாருக்கும் என்னோடய கிருத்திகையை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் குருமாமி என்ன சொல்லி கொடுத்தாலோ அதுபடி அப்படியே ஃபாலோ பண்ணி அதை தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணின்னு இருக்கோம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் நீங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஏதாவது சின்னதாக ஏதாவது, ஏன்னா சில சமயம் இந்த ஸ்லோகம் பண்ணும்போது பேசினா மட்டும் எனக்கு அந்த சத்தம் ஒரு அபஸ்வரமாக கேட்கும். அது ஏன்னு தெரியாது. அம்பாளுக்கு சொல்லும்போது அந்த சின்ன டம்ளர் அசைகிற சத்தம் கூட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் என்னுடைய பெரிய வீக்னஸ்ஸு. என் குழந்தைகளெல்லாம் அதை புரிஞ்சு அதே மாதிரி இப்போ வரவாகிட்ட அதை மாதிரி திணிக்க முடியாது. இருந்தாலும் நேற்றே இவங்ககிட்ட அதான் சொன்னேன், நான் வந்து பூஜைன்னா நீ உட்காந்துடணும், எழுந்திருக்கப்படாது. அந்த குழந்தை நல்ல பண்ணிட்டு சூப்பர் கேல். அது நல்லா பாரு, ஜோராக வேலை கஷ்டம் பாரு. அந்த குழந்தை நல்ல குழந்தை. ஓகே, எல்லாருக்கும் எங்கள் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறோம். அது பூர்த்தியான உடனேயே எல்லாரும் ஆரத்தி எடுத்தோம். நல்ல ஒரு அருமையான சாப்பாடெல்லாம் போட்டிருந்தா வெத்தலை பாக்கு தாம்பூலம் வாங்கிட்டோம். சமயபுரம் அம்பாவை வந்து சாயங்காலம் வந்து அழைச்சிட்டு போனால் அவ்வளவு நெருக்கத்தில் நான் சமயபுரம் அம்பாவை வந்து சேவித்ததே கிடையாது. அவ்வளவு நெருக்கத்தில் சமயபுரம் அம்பாவை சேவித்து 6 உயரத்துக்கு ஒரு மாலையையும் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிட்டோம். அன்றைக்கி சாயங்காலமே வந்து சமயபுரம் அம்பாவை வந்து சேவிக்கு அழைச்சிட்டு போனார். ஆச்சரியமான விஷயம், அவரோட தம்பி தான் அங்கே பூஜை பண்ணுறா. அதனால் தாயார் ரொம்ப ரொம்ப அவ்வளவு கூட்டம், லட்சம் ஜனங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நாங்கள் ரொம்ப சுலபமாக போய் அம்பாளுக்கு புடவை சாத்தி ஒரு பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். இது வந்து தேவி எங்களோட சுகிருதம் ஒன்றும் கிடையாது, யாரோட பெருமையும் கிடையாது. தேவி மகாத்மியம் பக்தியோட ஸ்ரத்தையோடு படித்தோமே ஆனால் அவள் அனுக்கிரகம் கை மேலே கிடைக்குங்கிறதுக்கு அதுதான் ஒரு அத்தாட்சி. அவ்வளவு நெருக்கத்திலே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே சமயபுரம் அம்பாளை சேவித்ததில்லை. அவ்வளவு நெருக்கத்தில் சேவித்தேன். எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் உத்தமர் கோவிலும் எங்களுக்கு நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது. அதெல்லாம் முடிஞ்ச உடனே இரவு உணவு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்களை எல்லாரையும் ரொம்ப பொறுப்பாக அழகாக ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை எல்லாம் ட்ரெயின் ஏற்றி விட்டு
ட்ரெயின் கிளம்பு வரைக்கும் எங்களையெல்லாம் கையசைத்து வழி அனுப்பி வைத்தார் சுரேஷ். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு கூட பிறந்தவர், ஒரு உறவினரை விட்டு, நெருக்கமாக இருக்கிறவாளை விட்டு பிரியும் போது எவ்வளவு மனசு ஒரு வலி உண்டாகுமோ அந்த வலி எங்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டதுங்கிறது நிஜம். அதுலேருந்து ஒரு 2-3 நாள் எங்களால் மீண்டு வரவே முடியலை. அப்படி ஒரு அழகான ஒரு ஆதர்ச தம்பதிகள் ஆற்றுல போய் இவ்வளவு அழகாக ஒரு தேவ மகாத்மியம் பாராயணம் செய்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. திரும்பவும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்பது உங்கள் உஷா மாமி. ராதே கிருஷ்ணா.